இஸ்ரவேல் தேசத்தை கண்மூடித்தனமாக ஆதரிக்காதீர்கள். டோன்ட் சப்போர்ட் இஸ்ரேல் பிளைண்ட்லி. இஸ்ரவேலை ஆதரிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இஸ்ரவேலை கண்மூடித்தனமாக ஆதரிக்காதீர்கள். கர்த்தருடைய வெளிச்சத்திலிருந்து அல்லது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இஸ்ரவேலை எப்படி சபை பராமரிக்க வேண்டுமோ, கிறிஸ்தவர்கள் அவர்களை எப்படி பராமரிக்கணுமோ அதை மட்டும்தான் நாம் பராமரிக்க வேண்டும். இஸ்ரவேலுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடமை இருக்கு. அந்த கடமையை தவிர கண்மூடித்தனமாக இஸ்ரவேலை ஆதரிப்பது, அவர்கள் செய்கிற எல்லா தீமைக்கும் நீங்கள் உடந்தையாக இருப்பது மிக 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 தவறான ஒரு காரியமாகும். உங்களோடு கூட ஒரு 3 வீடியோ அல்லது 4 வீடியோ நான் உங்களோட பண்ணுவேன். நீங்கள் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கேட்ட பிறகு நீங்களே நிதானியுங்கள். உங்களுக்கு சரியாக நிதானிக்கிற ஆவியை கர்த்தர் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். பார்க்குற கண்களையும் கேட்குற காதுகளையும் உணர்கிற இருதயத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து இஸ்ரேல் மக்களுக்காக எந்த விஷயத்தில் நாம் துணை போக வேண்டும் என்ற ஒரு கருத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். எந்த விஷயத்தில் இஸ்ரவேலை நாம் ஆதரிக்க கூடாது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, தேவன் இப்போ பார்க்கிற இந்த இஸ்ரவேல் தேவனுடைய கனவில் உள்ள இஸ்ரேலா, தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற இஸ்ரேல் நாடா? இந்த நாடு உண்மையிலே இப்ப கடவுளுடைய சித்தத்தில் இருக்கா? கடவுளுடைய ஆவியினால தான் இந்த நாடு நடத்தப்படுகிறதா? இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? இல்லை கர்த்தர் இப்படிதான் ஒரு நாட்டை வச்சிருந்து இந்த நாடை எல்லாரும் எதிர்க்கணும், சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்க்கணும், இந்த நாடு எல்லாரையும் போயிட்டு தாக்கணும், சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் நாடு ஆதிக்கம் செலுத்த வேண்டும், ஜெயிக்க வேண்டும், எல்லா நாடுகளையும் அடித்து பிடிச்சி கீழ்ப்படுத்த வேண்டும், தனக்கு விரோதமாக வர்றவங்க எல்லாத்தையும் தம்சம் பண்ண வேண்டும். அப்படி தான் கடவுள் கனவு கண்டாரா? அதுக்காகத்தான் கர்த்தர் ஆபிரகாம் அழிச்சாரா? அதற்காகத்தான் இஸ்ரவேலரை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரா? அதற்காகத்தான் கர்த்தர் கானான் தேசம்னு ஒன்று கொடுத்தாரா? அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இஸ்ரேலில் வந்து பிறந்தாரா? அதற்காகத்தான் கர்த்தர் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினாரா? இப்படி ஒரு தேசத்தை பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து இவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருந்தாரா? இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்தாரா? சிந்திச்சு பாருங்க. நான் கேட்குற இந்த கேள்வியில உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும். இஸ்ரவேல் யார்? அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரிஜினல் திட்டம் என்ன? பரிபூர்ணமான சித்தம் என்ன? இஸ்ரவேல் இப்ப அந்த சித்தத்தில் இருக்கிறார்களா இல்லையா? இஸ்ரவேல் செய்கிறதெல்லாம் தெய்வ சித்தத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்க போறோம். ஒன்றாவது, ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை அழைக்கிறதுக்கு ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை அழைத்தார். அந்த ஆபிரகாம் அழைக்கும் பொழுது எல்லா வசனத்தையும் நான் வாசிக்க எனக்கு டைம் இல்லாதனாலையும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்பதை நான் அறிந்திருப்பதனால் நீங்களே ஆராய்ச்சி செய்யுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2-3 வரைக்கும், உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். இதுதாங்க இஸ்ரவேலுடைய பிளான். இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக பூமியின் தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்க போறாருன்னா நீங்க நினைச்சிக்க கூடாது பூமியின் வம்சங்கள் எல்லாத்தையும் பொருளாதாரத்துல, பணத்துல, செழிப்பில் ஆசீர்வதிக்க போறாருன்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் இஸ்ரவேல் மூலமாக பூமியின் வம்சங்களிலே அவர் ராஜ்யத்தை விரிவாக்க போகிறார். எல்லா தேசங்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலை பயன்படுத்தி கர்த்தர் பூமியின் வம்சங்கள் எல்லாத்தையும் அவர் நிரப்ப விரும்பினார். இதுதான் கர்த்தர் இஸ்ரேலை குறித்ததான முதல் அவர் சொன்ன வார்த்தை. இரண்டாவது, இஸ்ரேல் தேசத்தை எகிப்திலிருந்து அழைக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இதை நம்ம வாசிக்கணும், இந்த வசனத்தை வாசிக்கணும். எக்ஸடஸ் புத்தகம், அதாவது யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5-6 வசனம் வரைக்கும் வாசிப்போம். இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். சகல ஜனங்களிலும் நீங்க என்னோட சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, இஸ்ரவேல் என்னுடையதுன்னு மட்டும் சொல்ல, நீங்க என்னுடைய ராஜ்யமா இருப்பீங்க, நீங்க என்னுடைய சொந்த ஜனமா இருப்பீங்க, பூமி எல்லாம் என்னுடையதாக மாறும். எவ்வளவு அழகான வார்த்தை!
ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் வார்த்தையை சரியா கேட்டு நீங்க அதன்படி என் உடன்படிக்கையெல்லாம் கடைபிடிச்சு நடந்தீங்கன்னா நீங்க என்னோட சொந்த ஜனங்களா இருப்பீங்க, சொந்த சம்பத்தா இருப்பீங்க, நீங்க என்ன சொத்தா இருப்பீங்க, பூமி எல்லாம் என்னுடையதாக இருக்கும். அடுத்த வசனம், நீங்கள் எனக்கு ஆசாரியர் ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். 6வது வசனம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ஜாதியும் ஆசாரியர் ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டும் என்றார். பார்த்தீங்களா? 1வது நோக்கம், உன் மூலம் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் மூலமா பூமியின் வம்சங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் தொட வேண்டும், சந்திக்க வேண்டும். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தை வச்சு கர்த்தர் பூமி எல்லாத்தையும் சந்திக்கிறாரா? இஸ்ரவேல் தேசம் அதுக்கு என்ன பங்களிக்கிறது? இஸ்ரவேல் தேசம் பூமியில் கர்த்தரை அறிவதற்கு என்ன பங்களிக்கிறது? அது கேள்வி. 2வது அவருடைய கனவு என்ன தெரியுமா? இந்த ராஜ்யம் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் ராஜ்யம் அப்படி ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் கனவு காணல. நீங்க எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருப்பீர்கள், அப்பொழுது பூமி எல்லாம் என்னுடையதாக மாறும். ஆசாரிய ராஜ்யம். நீங்க சண்டை பிடிச்சி யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயிச்சு எனக்கு தேசத்தை எல்லாத்தையும் கொண்டாந்து எனக்கு கீழே அடக்குவீங்க, அப்போ எல்லா நாட்டையும் நான் ஆளுகை செய்வேன்னு கர்த்தர் சொல்ல. நீங்க எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருப்பீங்க, நீங்க எனக்கு முன்பாக ஆசாரியர்கள், எல்லா ஜனங்களும் எனக்கு முன்பாக ஆசாரியர்களா இருப்பீங்க, என்னை அறிஞ்சு கொள்ளுவீர்கள், எனக்கு முன்பாக நீங்கள் ஆசாரியர்களா இருப்பீர்கள், ராஜாக்களாக இருப்பீர்கள், ஆசாரிய ராஜ்யமாக மாறும். நீங்க எனக்கு ஆசாரியர்களாக இருக்கும் பொழுது இந்த பூமியில என்னோட ராஜ்யம் விரிவாக்கப்படும். இஸ்ரேல் முழுசும் தேவனுடைய ராஜ்யமா இருந்துச்சா? இஸ்ரேல் முழுவதும் தேவனுடைய ஆசாரிய ராஜ்யமா இருந்துச்சா? சிந்திச்சு பாருங்க. அவங்க ஆசாரிய ராஜ்யத்தை விட்டுவிட்டு எனக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் சாதாரண ராஜாக்கள், நாட்டை பிடிக்கிறவர்களாக, நாட்டை பாதுகாக்கிறவர்களாக, நாட்டுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஆண்டவருக்கே சொல்றாரு, நீ மற்றவங்க மாதிரி இந்த நாட்டை நடத்த பார்க்காத, என்னுடைய பிளான் அது இல்லைன்னு சொன்னாரு. ஒரு நாட்டில் ராஜாவா இருக்கிறது, ராஜாவை பிடிக்கிறது, அதெல்லாம் என்னுடைய பிளான் இல்லைன்னு சொன்னாரு. என்னுடைய பிளான் என்னன்னா ஆசாரிய ராஜ்யம். அதையும் தவறிட்டாங்களா இஸ்ரேல் மக்கள்? அதையும் தவறிட்டாங்க. என்னதுமா சொன்னாங்க? நீங்க எங்களோட பேச வேணாம். கர்த்தர்ட்ட தான் கேட்டாங்க, நீங்க எங்களோட பேச வேணாம், நாங்க உங்களுக்கு முன்னுக்கு நிக்கணும்னு விரும்பல, எங்களால உங்களுக்கு முன்னுக்கு நிக்க முடியாது, மோசஸ் வேணும்னா உங்களுக்கு முன்னுக்கு நிக்கட்டும், நீங்க கட்டளை மட்டும் எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க கட்டளைகளை கை கொள்றோம்னாங்க. கட்டளை கொடுத்தாரு, கட்டளையும் கை கொள்ளல. ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக ஆசாரிய ராஜ்யமா இருக்க விரும்பல. இன்னைக்கு சபை அப்படித்தானே, இன்னைக்கு சபை ஊழியர்களும் அப்படித்தானே. நாம ஆசாரிய ராஜ்யத்தை விட்டுட்டு வேற ராஜ்யத்துல இறங்கிட்டோம் இல்லையா? ஆசாரிய ராஜ்யம் இல்லையே. இதுவும் ஆண்டவருடைய சித்தமா இருந்தது. என்னன்னா எல்லா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் மீடியேட்டராக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் எல்லா ஜனங்களையும் சுமந்து கொண்டு, ஆசாரியர்கள் பாருங்க 12 கோத்திர கல்லுகளை சுமந்து கொண்டு ஆண்டவர் மண்ணுக்கு வருவார்கள். ஸோ இஸ்ரேல் முழுவதும் எல்லா தேசத்தையும் தங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். அங்கிருந்து வருகிற தெய்வீக வெளிப்பாடுகளை, தெய்வீக ரகசியங்களை, தெய்வீக சத்தியங்களை, தெய்வீக ஜீவன்களை இந்த இஸ்ரவேல் பூமி முழுசுக்கு கொண்டு போகணும்னு ஆண்டவர் விரும்பினார். இந்த இஸ்ரேல் இப்ப நீங்க பாக்குறீங்க, அந்த இஸ்ரேல் இப்ப சொல்லப்பட்ட இஸ்ரேலா? இல்லை. நீங்களே பதில் கொடுங்க. 3வது, இஸ்ரேலை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன? ஏசாயா 49வது அதிகாரம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும். ஏசாயா 49:6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும். நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்பமான காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் எனது இரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? எல்லா தேசங்களுக்கும் இஸ்ரவேல் தேசம் ரட்சிப்பை கொண்டு போகிற ஒளியாக இருக்கணுமா? I will also make you a light for the Gentile, that my salvation may reach to the ends of the earth. என்னோட ரட்சிப்பின் திட்டம், என்னோட ராஜ்யம் பூமி எங்கிலும் பரவுவதற்கு நீங்க தான் வெளிச்சமா இருப்பீங்க அப்படி சொன்னாரு. இயேசு பூமிக்கு வந்த உடனே நான் தான் உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்லிட்டார். உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்கன்னு சொன்னாரு. நீங்க மலை மேல் உள்ள பட்டணமா இருந்து எல்லாருக்கும் வழிகாட்டணும்னு சொன்னாரு. இஸ்ரவேல்
இப்ப நீங்க பார்க்குற இஸ்ரேல், அன்றைக்கு இயேசு வந்தபோ இந்த இஸ்ரவேல் தேசம் இயேசுவை, அந்த ஒளியை அங்கீகரித்ததா? அந்த இஸ்ரவேல் தேசம் இந்த ஒளியை பூமி எங்கிலும் கொண்டு போனுச்சா? இஸ்ரேல் தேசம் கொண்டு போனுச்சா? யாரு ஒளியை கொண்டு போகணும்னு நினைச்சாங்களோ அவங்களை எல்லாத்தையும் கொண்டு குவிச்சது. யாரு ஒளியா வந்தாரோ அவரையே கொன்றது இந்த இஸ்ரேல் தேசம், இந்த யூதர்கள். அவரையே, இயேசுவை கொன்றார்கள். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார்கள்? இந்த ரத்த பலிலாம் எங்க மேலேயும் எங்க தலைமுறை மேலேயும் இருக்கட்டும், இயேசுவை கொல்லுங்கன்றாங்க. இயேசுவை கொல்லுங்கன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? இவரை கொன்னா அவரோட ரத்த பலிகள்லாம் எங்க மேலேயும் எங்க வம்சங்கள் மேல வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாம ஆதரிக்கிற, தவற ஆதரிக்கிற இஸ்ரேல் தேசத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, இந்த இஸ்ரேல் தேசம் பூமி எங்கிலும் வெளிச்சமா இருக்கணும், பூமி எங்கிலும் ஒளியா இருக்கணும், கர்த்தரோட ரட்சிப்பு பூமி எங்கும் போறதுக்கு இந்த தேசம் முழுவதும் காரணமா இருக்கணும் அப்படின்றதான் கடவுளுடைய சித்தமா இருந்தது. இப்ப அந்த சித்தம் நிறைவேறுச்சா? இஸ்ரேல் தேசம் அதை பொறுப்படுத்துச்சா? இல்லவே இல்லை. நாலாவது காரணம், தேவன் இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்தார்னா, இஸ்ரவேல் தேசம் இஸ் தி womb of incarnation. அதாவது தேவன் தன்னோட குமாரனை அனுப்புவதற்கு ஒரு மரியாளோட கருவை தேர்ந்தெடுத்தார்னு சொன்னோம். நம்ம நினைச்சோம் மரியாளுடைய கருவை தேர்ந்தெடுத்தது அந்த டைம்ல தான். ஆனா அதுக்கு முன்னுக்கே கர்த்தர் பல ஆயிரம் வருஷங்களாக, பல நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இஸ்ரவேல் தேசமே ஒரு ஊமாக இருக்கணும், இஸ்ரவேல் தேசமே ஒரு கருவறையா இருக்கணும், குமாரனை இந்த பூமியில அடையாளம் காட்டுகிற ஒரு கருவறையா இருக்கணும்னு அவர் தன்னோட குமாரனை இஸ்ரவேல் முழுவதுக்கும் சுமந்து கொடுக்கிற ஒரு கருவறையா இருக்கணும். God wants to include all the nations through Israel. எல்லா தேசங்களையும் அவருடைய குமாரனை இவர்கள் சுமந்திருப்பதனால எல்லா தேசங்களையும் தனக்குள் உள்ளடக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் என்ற தேசத்தை பயன்படுத்தி எல்லா தேசங்களையும் உள்ளடக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருந்தார். ஆனால் இவர்கள் அந்த கருவை சிதைத்தார்கள், இயேசுவை அழிக்க நினைத்தார்கள். ஸோ கடவுளுடைய நோக்கம் என்ன? ஏசாயா 53 நம்ம வாசிக்கிறோம். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம், இங்கிருந்து ஒரு பிரபு எழுந்திருப்பார், அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வார். இந்த தேசத்திலிருந்து, இந்த பெத்லெகேமிலிருந்து, இந்த யூதேயாவிலிருந்து ஒருவர் பிறந்து இந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்வார். அதற்கு இஸ்ரவேல் தான், அவர்கள் தான் இதை சுமப்பார்கள், இந்த தரிசனத்தை கொண்டு போவார்கள். So Israel greatest role, நல்ல கவனமா கேளுங்க, Israel greatest role was to bring the Messiah into the world. இஸ்ரேலுடைய கிரேட்டஸ்ட் மிஷன் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இத்தனை வருஷமா இஸ்ரேலை காப்பாற்றுறது காரணம் என்ன தெரியுமா? மேசியாவாகிய கிறிஸ்துவை இந்த உலகம் எங்கிலும் கொண்டு போவார்கள் என்பதுதான். அடுத்தது நம்பர் 5, எதுக்கு தெரியுமா இஸ்ரேலை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார்? டு டெமான்ஸ்ட்ரேட் காட்ஸ் கிங்டம் ஆன் எர்த். ஆண்டவர் அவரோட ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்தா எப்படி இருக்குன்றத இஸ்ரவேல் தேசத்துல அவர் செய்ய போற நீதி, அவர் காட்டுகிற இரக்கம், அவர் இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாய் காட்டுகிற நீதி, இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாய் காட்டுகிற இரக்கம், இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக காட்டுகிற பரிசுத்தம், இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக அவர் காட்டுகிற உடன்படிக்கையின் உறவு, இதன் மூலமாக கர்த்தர் என்ன பிளான் வச்சிருந்தாருன்னா, அவர் ராஜ்யம் எப்படின்னு இஸ்ரவேல் தேசத்துல அவர் ராஜ்யத்தை முதலாவது ஸ்தாபித்து இஸ்ரவேல் தேசத்தை பயன்படுத்தி எல்லா தேசங்களும் இப்படித்தான் தேவ ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வரணும் அப்படின்றத காமிக்க வந்தார். அதனால தான் இயேசு சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரியதா இருந்தால் என்னுடைய சீஷர்கள் கத்தி எடுத்து போராடி இருப்பார்கள், யுத்தத்துக்கு போயிருப்பார்கள். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இவங்க கண்டுபிடிக்கிற கொலை யுத்தம், ஒருத்தர் அழிக்கிறது, அப்படி ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் கனவு காணலங்க. ஆண்டவரோட ராஜ்யம் எப்படி நம்ம கனவு கண்டாரு? நீங்க போய் மத்திய படிச்சு பாருங்க, மத்திய 5:6-7 படிச்சு பாருங்க. மத்திய 5:6-7
இன்னும் நிறைய வசனங்கள், இயேசு சொன்ன வசனங்களை பயிற்சி பாருங்க. அவர் ராஜ்யம் எப்படிப்பட்டதா பூமியில இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு விரும்பினா. என்னோட ராஜ்யத்துல இரக்கம் உள்ளவர்களா இருங்க, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில எளிமை உள்ளவர்களா இருங்க, சமாதானம் பண்ணுகிறவர்களா இருங்க, துயரப்படுகிறவர்களா இருங்க, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களா இருங்க. என்னோட ராஜ்யத்துல பகை இருக்கக்கூடாது, என்னோட ராஜ்யத்துல எதிர்ப்பு இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தனை எதிர்த்து போராடக்கூடாது. என்னோட ராஜ்யம் வேற மாதிரின்னு சொல்லிட்டார். முதலாவது இந்த ராஜ்யத்தையும் இந்த நீதியும் தேடுங்க, மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிச்சு அந்த ராஜ்யத்தோட கலாச்சாரத்தை, பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த உறவுல இருக்கிற அன்பின் கலாச்சாரத்தை ஒரு நாடு பின்பற்றி அந்த நாட்டின் மூலமாக ஒரு அன்பின் ராஜ்யத்தை பூமி எல்லாத்துக்கும் அடையாளமா காட்டுன்னு விரும்பினார். தேவன் எதிர்பார்த்த ராஜ்யத்தின் காரியம் எல்லாமே, தேவன் இந்த பூமியில எதற்காக இஸ்ரவேலரை ஏற்படுத்தினாரோ அவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இரக்கம் காண்பித்து அவர்களோட உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணி அவர்கள் மூலம் பூமியின் வம்சங்களை ஆசீர்வதிக்கணும் விரும்பினார். அவர்களை ஒரு பரிசுத்த ஆசாரிய ராஜ்யமாக ஏற்படுத்தணும் விரும்பினார். அவர்கள் உலகம் எங்கிலும் வெளிச்சமாக இருக்க வேண்டும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். கர்த்தரோட ரட்சிப்பு பூமி எங்கு பரவுவதற்கு அவர்கள் உலகத்துக்கு ரட்சிப்பா இருக்கணும்னு விரும்பினார். மேசியா இவர் மூலமாக, இந்த தேசத்தின் மூலமாக மேசியா அந்த பூமி எங்கிலும் போகணும்னு விரும்பினார். ஐந்தாவது, இந்த பூமியின் இந்த ராஜ்யத்தின் மூலமாக, இஸ்ரவேலின் மூலமாக பூமியில் அவர் ராஜ்யம் முழுசு பரவணும்னு விரும்பினார். ஆனா இஸ்ரேல் என்ன மாதிரி ஆனார்கள் கொஞ்சம் சொல்றேன் கேளு. இஸ்ரவேல் எப்படி ஆனார்கள், என்ன நடந்துச்சு என்று பார்க்க போறோம். ஏசாயா 5வது அதிகாரத்தை பாரு. இஸ்ரேல் என்ன மாதிரி ஆச்சு? கர்த்தரை விட்டு போய் கண்மூடித்தனமா நடக்கிற இஸ்ரேலை, காட்டு மிராண்டித்தனமா நடக்கிற இஸ்ரேலை, கண் சொருகி போன குருடனை போல நடக்கிற இஸ்ரவேலரை, மனக்கடினம் உள்ள இஸ்ரவேலரை, கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டத்தை புறக்கணித்த இஸ்ரவேலரை, கர்த்தரோட ராஜ்யம் என்னவென்றதே புரியாமல் போன இஸ்ரவேலரை, என்ன கவனிங்க எல்லாரும், எதை கடவுள் இந்த ஜனங்களை நீங்க விசேஷித்தவர்கள் சொன்னாரோ, உங்களை நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரோ, உங்களோட உடன்படிக்கை பண்ணேன்னு சொன்னாரோ, இதெல்லாம் கர்த்தர் செஞ்சது காரணம் இவங்களை கொண்டு பூமி எல்லாத்தையும் கட்டி அணைக்கிறதுக்கு. ஆனா இவங்க என்ன நினைச்சாங்க, நாங்க தான் கர்த்தருடைய ஜனம், மற்றதெல்லாம் கர்த்தருடைய ஜனம். கர்த்தரையும் புறக்கணிச்சார்கள், ரட்சிப்பையும் புறக்கணிச்சார்கள், இந்த புறஜாதிகளையும் புறக்கணிச்சார்கள். இஸ்ரேலை பயன்படுத்தி எல்லாரையும் அள்ளிக்கொள்ளணும்னு நினைச்சாருன்னா, இஸ்ரேல் என்ன பண்ணனா அவனுடைய ஜனத்தை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு எல்லாரையும் நம்ம என்ன வேணுமா செய்யலாம்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க செஞ்ச பெரிய துரோகம், பெரிய தவறு மேசியாவை புறக்கணித்தது தான். இவங்க எதிர்பார்த்த மேசியா பொலிட்டிக்கல் மேசியா. பொலிட்டிக்கல் என்ன தெரியுமா, வந்தா எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி ரோமர் ஆட்சியிலிருந்து எங்களை காப்பாற்றணும், ரோமர் ஆட்சியை எதிர்க்கணும், ரோமர் ஆட்சியை அவர்களை எதிர்த்து போராடணும். இயேசு அப்படி ஒரு ராஜ்யத்தை வரவில்லையே, எல்லா மக்களையும் ஆதரிக்கிற. எப்ப இயேசு பிறந்தாரோ உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதர் மேல் பிரியம். இதுதான் ஒரு ராஜ்யம். அவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம் உன்னதத்துல தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும், பூமி முழுவதும் சமாதானம் உண்டாகணும். பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு, இஸ்ரவேலோட சமாதானத்துக்காக, இஸ்ரவேல் கூட சொல்லல, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக. ஏன்னா எருசலேம்ல தான் டெம்பிள் இருக்கு, ஆலயம் இருக்கு. எல்லா ஜனங்களும் வேற வேற தேசத்துலேருந்து யூதர்கள் அங்கே ஆலயத்துக்கு போவாங்க. அந்த ஆலயத்தில் குழப்பம் வந்துருச்சுன்னா, அங்கே ஒரு எருசலேம்ல சமாதானம் இல்லைன்னா இவங்கெல்லாம் ஆலயத்துக்கு போக முடியாது. அதனால எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளாம் இஸ்ரவேலோட சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளணும், இஸ்ரவேலோட பாதுகாப்புக்காக வேண்டிக் கொள்ளணும். அதற்காக கர்த்தர் உங்களை அழைச்சாரு. இஸ்ரவேலை பாதுகாக்க உங்களை அழைச்சாரா, இல்ல பூமிக்கு வெளிச்சமா இருக்க உங்களை அழைச்சாரா, பூமிக்கு உப்பா இருக்கும்படி உங்களை அழைச்சாரா? இயேசு பிறந்த போதே உங்களுக்கு தெரியலையா, உன்னதத்துல தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் வரணும்னு உங்களுக்கு தெரியலையா? எல்லா மனுஷன் மேல பிரியம் வர்றதுக்கு தான் கர்த்தர் கிறிஸ்து வந்தார்னு தெரியலையா? பவுல் எழுதின எழுத்துக்களையும் நீங்க பார்க்கலையா? தேவன் இஸ்ரவேலுக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர்கள் தேவன் அல்லையா? இயேசு என்னங்க இஸ்ரவேலுக்கு தேவன் நீங்க போய் பாடிக்கிட்டு இருக்கீங்க? இயேசு இஸ்ரவேலுக்கு தேவன் இல்லைங்க, இயேசு புறஜாதிகளுக்கு தேவன், எல்லாத்துக்கும் தேவன். பவுல் அழகால் சொல்றாரு, நீங்க நான் அதை உங்கள்கிட்ட பேச போறேன், உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். பவுல் சொல்றாரு, தேவன் என்ன இஸ்ரேலுக்கு மட்டுமா தேவன்? நீங்க என்னமோ தேவன் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் தேவன் மாதிரி போராடுறீங்க. சர்ச் போராடுறீங்களே, கிறிஸ்தவர்கள் போராடுறீங்களே, ஊழியர்கள் போராடுறீங்களே, இன்னமும் அவர் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் தேவன். இன்னும் பூமியிலே சமாதானம்,
தேவன் தன்னோட ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தான். உலகத்தில் அன்பு கூர்ந்தான். தேவன் உலகத்தின் தேவன்க. தேவன் ஈரானுடைய தேவனுங்க. தேவன் பாலஸ்தீனோட தேவனுங்க. தேவன் லெபனோனுடைய தேவனுங்க. நம்முடைய தேவன் தாங்க லெபனோனுக்கு தேவன். நம்முடைய தேவன் தாங்க அரப் தேசங்களின் தேவன். நம்முடைய தேவன் தாங்க இஸ்ரவேலின் தேவன். நம்முடைய தேவன் தாங்க இந்த பூமி அனைத்துக்கும் தேவன். அவங்க நம்புறாங்களோ இல்லையோ அவர் தான் தேவன். நீங்களும் நானும் தேவன் பக்கத்து நின்று இஸ்ரேலுக்காகவும் ஈரானுக்காகவும் மற்ற தேசங்களுக்காக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், உலகத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், உலகத்துல இஸ்ரேல் அடிக்கணும், அப்பதான் இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறும். யாருங்க சொன்னாதெல்லாம்? எங்கெங்க போதனை கேட்குறீங்க? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சரியான போதனை சொல்லித்தரேன். ஏசு என்ன தெரியுமா ப்ரே பண்ணாரு? பரமண்டலத்தில் உங்களோட சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில செய்யப்படுவதா. நீங்க பூமிக்கு என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? பரலோகத்துல எப்படி இருக்கோ அதெல்லாம் பூமியில நடக்கணும்னு ஜெபம் பண்ணணும். பரலோகத்துல உள்ளதை பூமிக்கு கொண்டு வரதாங்க கர்த்தர் உங்களை ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் அதை தோத்து போயிட்டாங்க. இஸ்ரவேல் அதை செய்யாம போயிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவர் ராஜ்யத்தை நம்ம கையில கொடுத்து பரலோகத்துல இருக்கிற கலாச்சாரம் பூமியில வரணும்னு ஜெபம் பண்ணா, நீங்க போரை ஆதரிக்கிறீர்களே. ஏன் நீங்கள் போரை ஆதரிக்கிறீர்கள்? Why you support war? Did Christ support war? இயேசு கிறிஸ்து வாரை சப்போர்ட் பண்றாரா? பரலோகத்தில் இருக்கவங்க சித்தம் எல்லாம் பூமியில செய்யப்படணும்னு இயேசு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. அந்த ஜெபத்தை ஏன் செய்யாம போயிட்டீங்க? பரலோகத்தில் இருக்கிறது எல்லாமே பூமியில இருக்கணும் ஐயா. அது எல்லா நாட்டிலும் இருக்கணும், எல்லா தேசத்திலும் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அது இஸ்ரேல் தேசமா இருந்தாலும் சரி, எல்லா தேசமா இருந்தாலும். உங்க ராஜ்யம் இந்த பூமியில வருவதாகப்பா. உங்க ராஜ்யம் ஆண்டவர் எங்க நாட்டுல, இஸ்ரேல் தேசத்துல சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் உங்க ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய நீதியும் உங்களுடைய ஆண்டவர் ராஜ்யம் என்ன? புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் வருகிற சந்தோஷம். உங்க நீதி எல்லா நாட்டிலையும் நடக்கணும். உங்க சமாதானம் எல்லா நாட்டிலையும் வரணும். உங்களுடைய சந்தோஷம் எல்லா நாடும் அனுபவிக்கணும். அப்படின்னு கிறிஸ்தவன் ஜெபம் பண்ணணும். இயேசு இரு திறத்தாரையும் அவருக்குள் ஒன்றாக்கி இரு திறத்தாரையும் சேர்க்கத்தான் இயேசு வந்தார்னு எபேசியர் 2 சொல்றது நீங்க வாசிக்கலையா? புறஜாதிகளையும் இஸ்ரவேலர் யூதர்களையும் கிறிஸ்து அவர்கள் நடுவில் இருந்த பகையை சிலுவையில கொன்று இரு திறத்தாரையும் தனக்குள் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலையா? நம்ம அநேக பேர் பழைய ஏற்பாட்டில் உள்ள சில வசனங்களை வச்சுக்கொண்டு ஜீசஸ் என்ன சொன்னாரோ, இயேசு என்ன சொன்னாரோ, கிறிஸ்துவுக்குள் தேவ ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன எழுதினார்களோ அதெல்லாம் விட்டுட்டு பழைய ஏற்பாட்டில் சொன்ன அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இஸ்ரேலுக்காக வம்பு பிடிச்சிட்டு இருக்கோம். இஸ்ரேலில் யாராவது செத்துட்டாங்கன்னா நம்ம கவலைப்படுறது. இஸ்ரேல் யாராவது அடிச்சு அவன் எல்லாரையும் அடிச்சுட்டான்னா நம்ம சந்தோஷப்படுறது. இஸ்ரேல் தேசத்துல இஸ்புல்லா காரணங்க பூந்து கிட்டத்தட்ட 120 பேரை பிணை பிடிச்சி சில பேரை கொண்டுட்டானுங்க. இஸ்புல்லா காரணம் இவங்க திரும்பி அடிக்கும் பொழுது, இஸ்ரேல் திரும்பி அடிக்கும் போது கிட்டத்தட்ட 58,000 பேர் செத்துட்டாங்க. பாலஸ்தீனால 58,000 பேர் செத்துட்டாங்க. 120 பேர் அடிச்சதுக்கு 58,000 பேர் செத்துட்டாங்க. இதை நாம ஆதரிக்கிறோமா? பாலஸ்தீனாவை அடிச்சு அத்தனை பேர் கொள்றதை ஆதரிக்கணுமா? இஸ்ரேல் தேசத்துல எத்தனை சதவீதம் கிறிஸ்டியன், எத்தனை சதவீதம் கிறிஸ்தவங்க இருக்காங்க? 1.7 இல்லைன்னா 2%. 100 பேர்ல 2% தான் கிறிஸ்டியன். கிறிஸ்தவங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடை நீங்க அங்கீகரிக்கிறீங்க. பாலஸ்தீனால 10% கிறிஸ்டியன். ஒரு 10 நீதிமான பார்த்தா நீங்க அழிப்பீங்களோ? அழிக்க மாட்டீங்கன்னு சொன்னார்ல. பாலஸ்தீனால 10% கிறிஸ்டியன் இருக்கான். இன்னைக்கு லெபனான்ல இப்பதான் லெபனான்ல அடிச்சாங்க, அத்தனை மிசைல்ஸ் அடிச்சாங்க. லெபனான்ல எத்தனை சதவீதம் கிறிஸ்டியன்ஸ்? 30% கிறிஸ்டியன்ஸ். 130 பேர் கிறிஸ்டியன். இஸ்ரேல்ல எத்தனை பேர்? 102 பேர். இப்படி ஒரு ஸ்டேட்டிஸ்டிக் பார்த்தா கூட, இப்படி ஒரு கணிப்பு இருந்தா கூட நீங்க யாரை ஆதரிக்கணும்னு தெரியணும் உங்களுக்கு. அதுக்குன்னு நீங்க லெபனான் ஆதரிச்சு இஸ்ரேலை வெறுக்கணும்னு சொல்லல. இங்க இரு திறத்தாரையும் சிலுவையில ஒன்றாக்கி ஒரே புதிய மனுஷனாக்கி தமக்குள் எல்லாரையும் ஒப்புரவாக்குனாரு. அந்த ஒப்புரவாக்குதல் உபதேசத்துக்கும் ஊழியத்துக்கும் தானே கர்த்தர் உங்களை அழைச்சாரு. நம்மளை ஒப்புரவாக்கு தானே அழைச்சாரு. யாரோ உங்களை பகைக்க சொன்னான்னு கேட்கிறேன். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி யார் உங்களை பகைக்க சொன்னா? கேட்டா நீங்க என்ன சொல்றது? நேரா ஆபிரகாம்கிட்ட சொன்னார்ல, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை எதிர்க்கிறவர்களை எதிர்ப்பேன். எதுக்கு சொன்னார்னு கூட தெரியல உங்களுக்கு. உண்மையிலேயே கர்த்தர் உலகத்தை பாய்க்கிறதுக்கு அவங்களை எழுப்பினாரு. இவன் மூலம் பூமியில உள்ளவங்க எல்லாத்தையும் அணைக்கணும்னு நினைச்சாரு, அணைக்க முடியலையே. இப்ப புறஜாதிகளை தான் கர்த்தரால் அணைக்க முடியுதோட இஸ்ரேல் மக்களை அணைக்க முடியலையே. அதுக்கெல்லாம் வசனத்தை நான் அடுத்த செஷன்ல உங்களுக்கு தரேன், அடுத்த வீடியோல பாருங்க. ஆனா இந்த இஸ்ரேல் எப்படி ஆனார்கள் சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன்.
இஸ்ரேலை குறித்து கடவுளுக்கு இருந்த திட்டம் என்னன்னு ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். ஆனா இஸ்ரவேல் என்னமா மாறிட்டாங்க? ஏசாயா 5வது அதிகாரம். இப்பொழுதும் நான் என் நேசரிடத்தில் அவர் திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதுதான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் தேவனுடைய அன்பின் தேசம். தேவன் ரொம்ப அன்பு கூர்ந்து அந்த தேசத்தை எப்படி தான் இவ்வளவு நேசிச்சாருன்னு தெரியாது. நேசிச்சு அந்த தேசத்தை, அந்த நாட்டை, அந்த மக்களை ஒரு செழிப்பான திராட்சை தோட்டமா வச்சாரு. செழிப்பான திராட்சை தோட்டமா வச்சார். ஏன் தான் ஆண்டவருக்கு இந்த இஸ்ரேல் மக்கள் மேல இவ்வளவு அன்பு? எதுக்கு தெரியுமா? உண்மையான அன்பு அந்த ஜனங்கள் ருசிச்சு, அந்த உண்மையான அன்புக்கு பாத்திரவான்களாக இருந்து, அந்த உண்மையான அன்புக்கு சேனலாக இருந்து, வாய்க்கால்களாக இருந்து இந்த பூமியில அன்பை காட்டுறதுக்கு தான் இந்த நாட்டை. இந்த நாடு எப்படி ஆச்சு? அடுத்த வசனம் பாசிங்க. அவர் அதை வேலியடித்தார், அந்த தேசத்தை வேலியடித்தார். அதன் கற்களை பொறுக்கி போட்டார், அதுக்குள்ள இருக்கிற கற்களை வெளியெடுத்தார். அதன் நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு, அதன் நடுவுல கோபுரத்தை கட்டி, அதன் ஆலைகளை உண்டு பண்ணி, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். இந்த நாடு எல்லா நாடுகளுக்கும் நல்ல திராட்சை பழத்தை கொடுக்கும். கடவுளுடைய சுபாவங்களை இந்த நாடு காமிக்கும். கடவுளுடைய அன்பை இந்த நாடு எல்லாருக்கும் கொண்டு போகும்னு நினைச்சார். ஆனா அந்த நாடு என்னாச்சா? அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இந்த நாடு கசப்பான பழங்களை தான் தந்துச்சு. இந்த இஸ்ரவேல். எருசலேமின் குடிகளே, 3ஆம் வசனம், யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயந்தீர்கள். கடவுள் சொல்றாரு, இவ்வளவு நான் எதிர்பார்த்து இவ்வளவு செஞ்சு இந்த நாடு இப்படி ஆச்ச, நீங்க நியாயம் தீருங்கன்னு கேட்கிறாரு. அவங்களே கூப்பிடுறாரு, நீங்களே நியாயம் தீருங்க. 4வது வசனம், இனி நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை இனி அதற்கு செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? அந்த தேசம் பாலா போயிருன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். இந்த நாடு பாலா போயிடும். இது தொடர்ந்து தப்பான பழங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நாடு எப்படி நல்லா இருக்கும்? அதோட வேலியை நான் எடுத்துருவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு தீமை நடக்குதுன்னா ஒருவேளை கடவுளுடைய வேலி எடுத்துட்டாரோ? சிந்திங்க, சிந்திங்க. கடவுளுடைய வேலி அதுக்கு இல்லையோ? என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை நசுக்கிறவன் நசுக்கட்டும். எது வரைக்கும்னா அவன் மேசியாவை அங்கீகரிக்கிற வரைக்கும். கண்டிப்பா அவன் நசுக்கப்படுவான். கண்டிப்பா அவன் நசுக்கப்படுவான். அவனுக்கு நிம்மதி இருக்காது. இஸ்ரேலுக்கு நிம்மதி இருக்காது. அதனால தான் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான். பயம், எவனாவது நியூக்ளியர் அடிச்சிருவான், நியூக்ளியர் பாம்பு போட்டுருவான். அடிக்கட்டும். இஸ்ரேல் மக்கள் என்னைக்கு கர்த்தராகிய இயேசுவை அங்கீகரிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு நான் சொல்லலை. இப்போ நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தையை தான் பேசிட்டு இருக்கேன். அடுத்த செஷனில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இயேசு சொன்னது. கர்த்தர் வேலி எடுத்துட்டாரோ? கர்த்தர் உயர்தர திராட்சை பழம் உள்ள ஒரு தோட்டமாக இஸ்ரேலை பார்க்கிறார். ஆனா அது ஆகாத கசப்பான பழத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. இன்னும் வாசிப்போம். ஓசியா புஸ்தகம் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இஸ்ரேல் தேசத்தை பத்தி கடவுள் கண்ட கனவு என்ன, அவங்க என்னம்மா மாறிட்டாங்கன்னு ஓசியா புஸ்தகத்துல வாசிப்போம். ஓசியா 8வது அதிகாரம். உன் வாயிலே, வசனம் 1, உன் வாயிலே எக்காலத்தேவை அவர்களின் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடினால் கர்த்தருடைய வீட்டிலே சத்துரு கழுகு போல பறந்து வருவான். அவர்கள் என் உடன்படிக்கையை மீறிட்டாங்க, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள. அதனால சத்துரு அவங்க வீட்டுக்கு மேல பறந்து வருவான். அது கர்த்தருடைய வீட்டு மேல சத்துரு பறந்து வருவான். எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி இஸ்ரவேல் கூப்பிடுவார்கள். நான் தான் உங்களை அறிஞ்சிருக்கிறேன்னு கடவுளேன்னு கூப்பிடுவாங்களாம். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களே தொடருவான். இஸ்ரவேல் ஜனங்களோட பெரிய தவறு என்னன்னா, கடவுள் காட்டுற நன்மையான பாதை எல்லாத்தையும் வெறுத்துட்டாங்க. அதனால சத்துரு அவங்கள தொடருவான். அதனால பயந்துகிட்டு அவங்க எல்லாத்தையும் அடிப்பாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. அதை கிறிஸ்தவங்க ஆதரிக்கிறீங்க. இஸ்ரவேலை நீங்க எப்படி ஆதரிக்கணும்னு நான் உங்களுக்கு கடைசி வீடியோல சொல்றேன். நீங்க என்ன மாதிரி ஆதரிக்கணும், என்ன மாதிரி அந்த ஜனங்களுக்காக நம்ம நிற்கணும். இப்படி நான் சொல்றதுனால இஸ்ரவேல் நீங்க வெறுத்துருங்கன்னு சொல்ல. என்னோட தலைப்பை போய் பாருங்க. கண்மூடித்தனமா, காட்டு மிராண்டித்தனமா இஸ்ரேல் மக்களை ஆதரிக்காதீங்க. நீங்க பிசாசுக்கு உடந்தையாக முடியும். சபைகள் பிசாசுக்கு உடந்தையாக முடியும். இஸ்ரேல் மக்களுக்கு என்ன ஜெபம் பண்ண சொல்லி இயேசு சொல்லி கொடுத்தாரோ, பவுல் 9வது அதிகாரம்
ரோமர் 9வது அதிகாரம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்காக என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நீங்கள் ஜெபிக்கணும். அதை தவிர வேற பக்கத்து போகக்கூடாது. ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரவேல், ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல். யூ ஆர் ராங். டோன்ட் ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் பிளைண்ட்லி. இஸ்ரேல் மக்களோட நான் நிற்பேன், இஸ்ரேல் மக்களோட நான் நிற்பேன். உங்களை யார் இஸ்ரேல் மக்களோட நிற்க சொன்னா? பைபிளை போய் பாருங்க. ஒரு சமயம் இஸ்ரேல் மக்கள் யோர்தான் நதியை பிளந்து கடந்து போகும் பொழுது எரிக்கோ மதில் மண்ணுக்கு ஒரு கர்த்தருடைய தூதன் நின்று கொண்டிருந்தான். உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது யோசுவாவும் அவன் சேனையும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? நீங்கள் கானானியர் பக்கத்து நிற்கிறீரா இல்லை எங்கள் பக்கத்து நிற்கிறீரான்னு கர்த்தருடைய தூதனை கேட்டான். கர்த்தருடைய தூதன் என்ன சொல்லியிருக்கணும்? நான் உங்கள் பக்கத்து தான் வந்திருக்கிறேன், உங்கள் பக்கத்து நின்று எரிக்கோ மதியில் வீழ்த்துவேன், இப்படி செய்வேன், அப்படி தானே சொல்லியிருக்கணும். அவன் என்னம்மா சொன்னான்? நான் அவங்க பக்கத்து இல்லை, உங்கள் பக்கத்து இல்லை, கர்த்தர் பக்கத்து நிற்கிற தூதன். நல்ல வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்க. நான் அவங்க பக்கத்து இல்லை, உங்கள் பக்கத்து இல்லை, கர்த்தர் பக்கத்து நிற்கிற தூதன். கர்த்தருடைய சபை இந்த இடத்த எடுக்கணும். அவங்க பக்கத்து நிற்கிறேன், இவங்க பக்கத்து நிற்கிறான்னு கர்த்தர் பக்கத்து, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, அந்த தேசங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அந்த உலகத்துக்கு என்ன பேசுகிறாரோ அதுக்கு வெளிச்சமாக இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நாமளே பகைக்கிற ஆவியை இந்த பூமியில கொண்டு வருவோமானால், இஸ்ரவேல் செஞ்ச துரோகங்களை நாமும் செய்வோம் என்றால், இன்னைக்கு தேவராஜ்யம் அவர்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு அவர்களிடத்திலிருந்து தேவராஜ்யம் எடுக்கப்பட்டு நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. நாமளும் அதுக்கேற்ற கனி கொடுக்கலன்னா நம்மகிட்ட இருந்து தேவராஜ்யம் விலகாதுன்னு என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? சிந்திச்சு பாருங்க. அவர்கள் என் நன்மையை வெறுத்தார்கள். ஓசையா 8:3. நன்மையை வெறுத்தார்கள், அதனால தீமை அவர்களை தொடருது. 4வது வசனம், அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். இஸ்ரேல் மக்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி இராணுவத்தெல்லாம் ஏற்படுத்தி ராஜாக்களை ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் என்னாலே அல்ல, நான் ஏற்படுத்தல ராஜாக்களை, நான் ஏற்படுத்தல. அவங்க வற்புறுத்தினானுங்க, கேட்டானுங்க, நான் கொடுத்தேன். ஆனா ராஜாக்கள் எல்லாருமே ராஜாக்கள், எல்லாருமே ஆசாரிய ராஜ்யமா இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க மற்ற நாடு மாதிரி ராஜாக்களை கேட்டாங்க. வேற மாதிரி நான் ராஜ்யத்தை கொண்டு வரணும், தேவ ராஜ்யத்தை கொண்டு வரணும்னு நினைச்சேன். அவன் அரசாங்கத்தை கேட்டாங்க, பூமியில் உள்ள அரசாங்கத்தை கேட்டார். அவர்கள் தங்களுக்கென்று அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் நான் அறியேன், அவர்கள் ஏற்படுத்தின அதிபதிகளை நான் அறியேன். அவர்கள் வேறு அறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்கள் விக்கிரங்களை சேவித்தார்கள். பார்த்தீங்களா இஸ்ரேல் மக்களை? ஏசாயா 5 படிச்சுட்டேன், ஏசாயா 8 படிச்சுட்டேன், ஏசாயா 40வது அதிகாரம் 1-5. நான் இப்போ படிக்க விரும்பல, சொல்றேன். ஏசாயா 40வது அதிகாரம் 1-5. இஸ்ரவேல்கிட்ட போய் சொல்லு, பட்சமா பேசு, இனிமேல் யுத்தம் இல்லை. அவர்கள் இனிமேல் யுத்தத்தை கற்பதும் இல்லை, யுத்தம் வேணான்னு சொல்றாரு ஆண்டவர். இஸ்ரேல் மக்கள்கிட்ட பத்தி நம்ம சொல்றாரு, நீங்க யுத்தம்லாம் வேண்டாம், உன்னோட போர் முடிஞ்சு, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படட்டும். ஏசாயா 40வது அதிகாரம் 1-5. சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படட்டும், கோணலானவைகள் எல்லாம் நேராகட்டும், கரடானவைகள் எல்லாம் சமமாகட்டும், கர்த்தருடைய மகிமை இந்த தேசத்திலிருந்து வெளியரங்கமாகட்டும், மானிடர் யாவும் ஏகமாய் அதை காணட்டும். இதுதான் கடவுளுடைய பிளான். அதுக்குதான் யோவான் ஸ்நானகன் வந்தாரு. உங்க பள்ளங்களை உயர்த்துங்க, உங்க மலைகளை குன்றுகளை தாழ்த்துங்க, உங்க இருதயத்தில் இருக்கிற கோணலானவைகளை நேராக்குங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற கரடானவைகளை சமமாக்குங்க. கர்த்தருடைய மகிமை இங்க வந்துருச்சு, இயேசு வந்துட்டாரு. அவரோட மகிமை உங்ககிட்ட இருந்து வெளியரங்கமாகி உங்க மூலமாக இந்த பூமியின் வம்சங்கள் மானிடர் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பாங்கன்னு சொன்னாரு. அவனுங்க யோவான் ஸ்நானகனை கொண்டானுங்க, அந்த மகிமை அந்த இயேசுவையும் அழிச்சார்கள், இயேசுவையும் கொன்றார்கள். இதாங்க நம்மளோட இஸ்ரேல் நாடு. நான் சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்கேன் சேர்ச்சில், பட் உங்ககிட்ட சொல்ல பயப்படுறேன். ஏன்னா உங்களுக்கு புரியாது, நான் சொல்கிற சில ஸ்டேட்மெண்ட் புரியாது. ஸோ அதில் ஒன்று சொல்லிட்டா, இஸ்ரேலை போல ஒரு அந்தி கிறிஸ்துவன் நான் பார்த்ததே இல்லைங்க. இஸ்ரேலை போல அந்தி கிறிஸ்துவன் நான் பார்த்ததே இல்லை. மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேற யார் அந்தி கிறிஸ்து? நீங்கள் வேற யார் அந்தி கிறிஸ்து நினச்சிட்டு இருக்கீங்க? யாரோ ஒருத்தர் வருவான் என்னென்னமோ சொல்கிறீங்களே. ஆனால் இப்போ இருக்கிற அந்தி கிறிஸ்துவை நீங்கள் பார்க்காம போயிட்டீங்களே. இன்னைக்கு வரைக்கும் யார் ஒருத்தன் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை, அதுவும் இஸ்ரேல் தேசத்தை தவிர மற்ற தேசத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துச்சா? மற்ற தேசங்களுக்கு கர்த்தர் வேதத்தை கொடுத்தாரா? மற்ற தேசங்களுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்புனாரா?
இல்லையே, எல்லாம் இஸ்ரேலுக்கு அனுப்புனாரு. அப்ப அவங்கள தவிர அன்டிகிரைஸ்ட் வேற யாரா இருக்க முடியும்? தனக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிற எவனும் அந்தி கிறிஸ்து. எங்க நாடு, மலேசியாவில் இருக்கிறேன் நான். எங்க நாடு முஸ்லிம் நாடு, இஸ்லாமிய நாடு. கடந்த 500 வருஷமாக போர்த்துகீஸ் மூலமாக சுவிசேஷம் உள்ளுக்கு வந்து, கடந்த 200 வருஷமாக புரொட்டஸ்டன்ட் நம்பிக்கை தேசத்தில் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமாக ஆவிக்குரிய சபைகள் இந்த நாட்டில் வந்துச்சு. ஆனால் எங்கள் நாட்டில் கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 10%. முஸ்லீம் நாட்டில் 10%. இந்த நாடு என்னங்க, எங்கெங்க வாக்குத்தத்தத்தை பெற்றுச்சு? இந்த நாடுக்கு எங்கெங்க தீர்க்கதரிசிகள் வந்தாங்க? எந்த தீர்க்கதரிசிங்க பைபிளில் உள்ள தீர்க்கதரிசிகள் வந்தாங்க? இந்த நாட்டில் பைபிளில் உள்ள எந்த ஊழியக்காரங்க வந்தாங்க? ஆனால் 10% கிறிஸ்டியன். இஸ்ரவேல் தேசம் கண்ணு கலங்குது, மனசு வலிக்குது. தன்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசம் இன்னைக்கு 1.7% தான் கிறிஸ்டியன். அதில் நிறைய ஆர்சி. கர்த்தருடைய மனசு வலிக்காது, கர்த்தருடைய மனசு வலிக்காது, உடைஞ்சி போகாது. ஒரு கூட்ட ஜனம் மட்டும் அந்த நாட்டுல மீதியா இல்லாம போயிருந்தா அந்த நாடு இன்னார் அழிஞ்சு போயிருக்கும். அது ரோமர் 9:10-11 சொல்றாங்க. ஒரு கூட்ட ஜனம் அங்க என்னமோ இருக்கு, அதனால கடவுள் பிடிச்சி வச்சு கடவுள் கடைசியா அந்த யாக்கோபை மீறுதல்ல இருந்து திருப்புவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அவ்வளவுதான். அந்த ஜனங்கள் மீறுதல்ல இருந்து திரும்பணும்னு ஜெபிக்கிறீங்களா? அதுக்காக நான் உங்க பக்கத்தில் நிக்கிறேன். அந்த ஜனங்கள் கண் திறக்கப்படணும்னு ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்காக நிக்கிறேன். கல்லான இருதயத்தை இஸ்ரவேல்ல இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்களா? நான் உங்க பக்கத்தில் நிக்கிறேன். இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னோட மனதின் விருப்பம், என் இருதயத்தின் வேண்டுதலா இருக்குன்னு நீங்க கதறி அழுவுறீங்களா? இஸ்ரவேல் ரட்சிப்புக்காக கதறி அழுவுறீங்களா? இயேசு அங்கீகரிக்கணும்னு அழுவுறீங்களா? நான் உங்க பக்கத்தில் நிக்கிறேன். அதை தவிர அவன் செய்யற பேய்த்தனத்துக்கெல்லாம் நீங்க போய் பக்கத்தில் நிக்கிறீங்க. அவன் செய்யற தீமைக்கெல்லாம் போய் பக்கத்தில் நிக்கிறீங்க. ஏசாயா 2 இந்த 2 வசனங்கள் பகுதியில் நான் படிக்கிறேன். ஏசாயா 2வது அதிகாரம். இஸ்ரவேல் குறித்து கடவுளுக்கு என்ன பிளான் இருந்துச்சு, அது இன்னைக்கு எப்படி வீணா போயிருச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏசாயா புத்தகம் 2வது அதிகாரம். பை சேயிங் திஸ், இதெல்லாம் சொல்றதுனால டு யூ திங்க் ஐ எம் ஹேட்டிங் இஸ்ரேல்? நான் இஸ்ரேலை வெறுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எங்க சர்ச்சில் போய் கேளுங்க, இஸ்ரேலுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்களாம் ஏதோ ஒரு நாளைக்கு தான் ஜெபிப்பீங்க தெரியல, அடிக்கடி ஜெபிக்கிற ஆளா இருப்பீங்க, இல்லைன்னு சொல்லல. என்னோட தனி ஜபத்துல இஸ்ரேலுக்காக ஜெபிக்காம இருக்க மாட்டேன். ரட்சிக்கப்படணும், அவங்க மனம் திரும்பணும், கல்லான இருதயத்தை கடவுள் எடுத்து போகணும், இருதயத்தில் இருக்க முக்காடு திரும்பணும். அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது இருதயத்தில் இருக்க முக்காடு எடுக்கப்படும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை வரணும், அவங்களுக்குள்ள விடுதலை வரணும்னு ஜெபிக்கிறேன். அது நம்ம மேல விழுந்த ஒரு பெரிய கடமை. ஆனா இஸ்ரவேல் வெறுக்கிறவன்லாம் நீங்க வெறுக்கிறீங்கன்னா அது பொல்லாத தனம் இல்லை. இஸ்ரவேல் யாராவது வெறுத்தானா நீங்க வெறுக்கிறீங்கன்னா, அது சபை வெறுக்குதுன்னா, ஊழியக்காரன் வெறுக்கிறீங்கன்னா அது பொல்லாத தனம் இல்லை, பேய்த்தனம் இல்லை. ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிற கலங்க. இதுதான் கடவுளுடைய தரிசனம். முந்தி இருந்த தரிசனம் இதுதான். அது நிறைவேறாம பேச்சு, நிறைவேறாம போனதுனால கர்த்தர் சபையை வச்சு நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சபையைத்தான் கடவுள் இஸ்ரேலா பார்க்கிறாரு. இன்னும் பார்ப்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இதாங்க ஆண்டவருடைய கனவு. இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய பர்வதமா இருக்கணும். இஸ்ரவேல் தேசம் கடவுளுடைய வெளிச்சமா இருக்கணும், ரட்சிப்பை அங்கீகரிக்கணும், இயேசுவை அங்கீகரிச்சிருக்கணும். எல்லா தேசங்களும் இஸ்ரவேல் தேசத்துக்கிட்ட ஓடி வந்து இஸ்ரவேல்கிட்ட வழியை கண்டுபிடிச்சு, எப்படி கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கறதுக்கு சேபாவுடைய ராஜஸ்திரி மற்ற நாட்டில் உள்ளவனா வந்து இப்படிப்பா இப்படிப்பட்ட ஞானம் உனக்கு அப்படின்னு இவங்கிட்ட கத்துக்க வந்தாங்கல்ல. அது மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் இஸ்ரவேல்கிட்ட ஓடி வந்து ரட்சிப்பின் வழியை கத்துக்கொள்வார்களாம். இஸ்ரேல் மட்டும் அங்கீகரிச்சிருந்துச்சுன்னாங்க இன்னைக்கு இருக்கிற
இஸ்லாமுடைய தீவிரம் இல்லாமல் போயிருக்கு. இஸ்லாம் மதமே வராமே போயிருக்கணும். உங்களுக்கு தெரியுமா இஸ்லாம் மதமே வராம போயிருக்குன்னு? இஸ்லாம் மதமே வந்திருக்காது. உலகம் எங்கிலும் ஒரே ராஜ்யம் இருந்திருக்கும். கண்டிப்பா இயேசுவோட 2வது வருகை அப்பயே நடந்திருக்கும். இன்னைக்கு பூமி பரலோகமா இருந்திருக்கும். இஸ்ரேல் மட்டும் தேவனை அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா, இயேசு அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு பூமி முழுவதும் பரலோகமா இருந்திருக்கும். வாசிக்கிறேன் கேளுங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், 2வது வசனம், பர்வதங்கள் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டு மலைகள் எல்லா மலைகளுக்கு மேல உயர்த்து, எல்லா மேன்மைக்கு மேலாக இந்த இஸ்ரேல் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் எல்லா நாடு எருசலேமுக்கு வருவாங்க, இஸ்ரேலுக்கு வருவாங்க. அடுத்த வசனம், திரளா ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். எல்லா இஸ்ரேலில் வந்து தான் கற்றுக்கொள்வாங்க, கடவுளுடைய வழியை கற்றுக்கொள்வாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் கடவுளுடைய வழியா சொல்லுது. இஸ்ரேல் ஒன்னே ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கிறான், மற்ற நாடுகள்லாம் தன்னை வெறுக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் நமது வழியை போதிப்பார், நாம் அவரோட பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில், நல்ல கவனிங்க, ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்படும். இனிமேல் வேதமும் கர்த்தருடைய வார்த்தையும் ஜெருசலேமிலிருந்து இஸ்ரேல்ல இருந்து தான் புறப்படும் கடவுள் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்னு ப்ரே பண்ணாம என்னைக்கோ இஸ்ரேல் மற்ற மக்கள்ல எல்லா நாடுகளும் அது தம்சமாக்கிறோம், எல்லா நாட்டுக்கும் மேலா நிற்கும்ன்ற அந்த தீர்க்கதரிசனத்தை ஏன் சப்போர்ட் பண்றீங்க? அது உண்மையா அந்த அந்த காரியத்தை பத்தி சொல்லப்பட்டுச்சா? இன்னைக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்களா அந்த தீர்க்கதரிசனத்தை பத்தி? அவங்க சரியா விளக்கம் கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேவனோட ராஜ்யம் அதுதானா? இன்னும் ஒரு சில பேர் என்ன தெரியுமா, அந்த அல் அக்ஸா மாஸ்கை இடிச்சிட்டு அங்க வந்து பழைய ஏற்பாட்டு ஆலயத்தை கட்டணும்னு ஆண்டவர் அதை இடிச்சு போட்டாரு. அது வரவே கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. என்னைக்கு இயேசு வந்தாரோ அதுதான் ரட்சிப்பு. இன்னும் வாசிக்கிறேன் கேளுங்கள், 4வது வசனம். இங்கதான் நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே மனம் திரும்ப வேண்டிய ஒரு வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். இனிமேல் ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயத்தை எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதில்லை. இனிமேல் சண்டையே இருக்காதுன்னு சொல்றாரு ஆண்டவர். இது யார் தெரியுமா? எப்படி நம்ம மொழிபெயர்ப்பாங்க? அது வந்து கடைசி காலங்க, இயேசு வந்த பிறகுங்க, 2வது வந்த பிறகுங்க. அப்ப வந்த பிறகு வந்தாரு, எதுக்கு வந்தாருங்க? இந்த வந்தார அதை கைவிட்டுவிட்டு 2வது வந்தா தான் சரியாகுமா? ஆனா வந்ததை இஸ்ரவேல் புறக்கணிச்சுட்டாங்களே. வந்த பிறகு இது நடந்திருக்கணுங்க, இது நடக்கணும், இதான் நடந்திருக்கணும். அவர் ஜாதிகளை நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். என்னைக்கு இயேசுவை இந்த தேசம் அங்கீகரிச்சு, மேசியான அங்கீகரிச்சு இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருந்திருந்ததா, எல்லா தேசமும் பட்டயத்தை எடுக்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் காத்துக்குவான். இனிமேல் எவனும் சண்டைக்கு போகக்கூடாது. இனிமேல் பட்டயத்தை எந்த நாடும் எந்த நாட்டுக்குள்ளும் சண்டை போடவே இருக்கக்கூடாது. எல்லாரும் தங்களுடைய ஈட்டிகளை அரிவாள்களாக அறுவடைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். எல்லா நாட்டிலேயும் அறுவடை தான் நடக்கும். கடவுள் கண்ட கனவு கொஞ்ச நாவது பாக்குறீங்களா? இஸ்ரவேலை வச்சு இந்த பூமியை என்ன பண்ணணும்னு. அவர்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாக அரைப்பார்கள். இனிமேல் ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. நீங்க அப்படிதான் ஜெபம் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, இயேசு சொன்னாரு ஜாதிக்கு விரோதமா ஜாதி சண்டை வரும்னு. அது சண்டை வரணும் ஏன் நம்ம சொல்றாரு? இந்த ஜனங்களோட பொல்லாத தன்மையை வச்சு சொல்றாரு, இந்த நாடுகள் சண்டை போட்டுட்டு தான் இருப்பானுங்கன்னு. ஆனா இவர் சொன்னாரா, நான் இனிமேல் நாட்டுக்கு நாட்டு சண்டை உண்டாக்குவேன், அப்பதான் என் வருகை இருக்கும்னு சொன்னாரா? அவர் சொல்ல, நாட்டுக்கு நாடு சண்டை வரும், ஏன்னா மக்களுடைய இறுதி அவ்வளோ கடினமாயிருச்சு, அன்பெல்லாம் தணிஞ்சு போயிடும், அப்படி சொல்றாரு. நடக்க போற விளைவை சொல்றாரு. அதை வச்சுக்கிட்டு சில பேர் சொல்றாங்க நாட்டுக்கு நாடு சண்டை வரணுங்க, அப்பதாங்க இயேசுவோட வருகை வரும். என்னங்க இப்படி பேசுறீங்க? அதுவா கடவுளுடைய கனவு? கடவுளுடைய கனவு இது. ஜாதிகளுக்கு விரோதமா ஜாதிகள் இனிமேல் பட்டயத்தை எடுப்பதில்லை. எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டயங்களை அரிவாள்களாக அறுப்பார்கள். இன்னைக்கு அவன் நியூக்ளியர் பொம்மை வச்சிருக்கான்னு சொல்லி இஸ்ரேல் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான், அமெரிக்கா போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
இந்த நியூக்ளியர் பொம்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது. இஸ்ரவேல் மேசியாவை அங்கீகரிச்சிருந்தால், இஸ்ரவேல் தேவராஜ்யத்தை இந்த பூமிக்குள்ள விரிவாக்கம் செய்திருந்தால் இந்த நியூக்ளியர் பொம்லாம் வந்திருக்காது. ஏன்னா யாருமே பட்டயத்துக்கு எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு காரியம் சொல்றேன், நீங்க கோவப்படாதீங்க. இன்னைக்கு உலகம் எங்கு வீணா போனதுக்கு காரணமே இஸ்ரவேல் மேசியாவை அங்கீகரிக்காமல் போனது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம போனது. என்னோட ஃபோன் நம்பர் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது விளக்க வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு சரியில்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் விரும்புனா கற்றுக் கொடுங்க. அது ஆனால் தயவு செய்து நான் சொல்றது சரியா இல்லையான்னு ஒரு 3-4 பிரசங்கத்துக்கு பிறகு நீங்கள் தீர்மானம். நான் சுப்ரீம், நான் சொல்றதெல்லாம் சரி பெஸ்ட்டு அப்படி சொல்ல. இந்த வசனங்களுக்கெல்லாம் பதில் கொடுங்க. நீங்க பதில் கொடுங்க. கடவுள் கண்ட கனவு விட்டு செதைச்சு போன தேசம் இது. கடவுளுடைய எதிரியா செயல்படுற தேசம் இஸ்ரேல் தேசம். கர்த்தரையே எதிர்த்தவர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை அழித்தவர்கள், குமாரனாகிய இயேசுவை அழித்தவர்கள், அவருடைய அப்போஸ்தலர்களை அழித்தவர்கள் இவர்கள். எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இஸ்ரவேல் தேவனுடைய நியாய தீர்ப்புல பாதுகாப்பை விட்டு போயிருச்சோன்றதான் பயமா இருக்கு. ஏதோ கடவுள் கூட்டி சேர்த்தாரு 1948 ஒரு நாடா அங்கீகரிச்சு. ஏன்னா கடவுள் ஒரு மீதியான கூட்டத்தை வச்சிருக்காரு, ரெமனன்ட் பீப்புளை வச்சிருக்காரு. அதுக்காக கடவுள் வேலை செய்யறாரு. அதுக்காக நீங்க நினைச்சிடக்கூடாது கடவுள் இஸ்ரேல் தேசம் முழுசும் செய்யறது, அவன் அரசாங்கம் செய்யறதெல்லாம் கடவுளுடைய சித்தம்னு அங்கீகரிக்காதீங்க. அவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தம் அந்த நாட்டில் நிறைவேறணும்னு ஜெபம் பண்ணும். கடைசியா இந்த வசனத்தை வாசிச்சு முடிக்கிறேன். ஏசாயா 60வது அதிகாரம். சபைகள் கிளைம் பண்ற, சபைகள் சொல்ற பெரிய வசனம் இது. ஆனா இது சபைக்காக சொல்லப்பட்ட வசனம் அல்ல. ஆனா சபைகள் இந்த வசனத்தை எடுத்துக்கிறோம். தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட கூட சொல்றோம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு. ஒரு சபை கூட சொல்றோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஆனா இது சபைக்கு சொன்னது இல்லை, ஒரு நாட்டுக்கு சொன்னது, இஸ்ரேல் நாட்டுக்கு சொன்னது. அந்த நாட்டுக்கு என்ன கனவு காண்றாருன்னு பாருங்க ஆண்டவர். என்ன நடக்கும்னு தீர்க்க தரிசனம் சொல்றாரு பாருங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினாங்களா அந்த ஜனம்? இந்த தீர்க்க தரிசனத்தை பிரகாரம் நல்ல போராட்டம் பண்ணாங்களா? இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேற அவங்க விட்டு கொடுத்தாங்களா? என்ன சொல்றாரு பாருங்க, எலும்பி பிரகாசி. ஏசாயா 60 1 2 3. எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் ஓ மேல உதிப்பார். இஸ்ரவேல் தேசமே ஓ மேல உதிப்பார், அவருடைய மகிமை ஓ மேல காணப்படும். எல்லாரும் என்ன பாருங்களேன், கர்த்தருடைய உள்ளத்தை பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பூமி முழுசு இருட்டா தான் இருக்கும், காரிருளா தான் இருக்கும், ஆனா உனக்குள்ள கடவுள் பிறப்பார். இஸ்ரேல் தேசமே உனக்குள்ள இயேசுவே பிறப்பார். அவரோட வெளிச்சம் உனக்குள்ள வரும், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த நாட்டு மேல கர்த்தருடைய மகிமை காணப்படும். கர்த்தர் உன் மேல உதிப்பார். இயேசு உனக்குள்ள பிறந்துருவார் உன் நாட்டுல. உன் வெளிச்சத்தினிடத்தில், 3வது வசனம், உன் வெளிச்சத்தினிடத்தில் ஜாதிகளும் நாடுகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எல்லா நாடுகளும் என்கிட்ட வந்துடும் ஆண்டவர் சொல்றாருங்க. இஸ்ரேல் மட்டும் எழும்பி பிரகாசிச்சிருந்துச்சுன்னா, இஸ்ரேல் மட்டும் கர்த்தர் தன் மேல உதிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருந்துச்சுன்னா, எல்லா ஜாதிகளும் அந்த நாட்டுக்கிட்ட சரணடைஞ்சிருப்பாங்க. எல்லா நாடுகளும் இஸ்ரவேலோட வழியை பின்பற்றிருப்பாங்க. எல்லா நாடுகளும் இஸ்ரவேலை கொண்டு பூமி முழுவதும், ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார்ல, உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், அது நிறைவேறி இருக்கும். ஆனா இப்ப எப்படி நம்ம நிறைவேறி இருக்கு? இயேசு என்ற ஒருத்தனும் சபைன்ற ஒண்ணு வச்சுதான் கர்த்தர் நிறைவேற்றுறார். இஸ்ரேல் வச்சு நிறைவேற்ற முடியலையே, இஸ்ரேல் வச்சு நிறைவேற்ற முடியலையே. ஆனா இஸ்ரேல் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாச்சு இது. உன் வெளிச்சத்தின் இடத்தில் தேசங்களும் ராஜ்யங்களும் ஜாதிகள் நாடுகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் எல்லா ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். எல்லாரும் உன்கிட்ட வருவாங்க. உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்தில் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஆச்சரியப்படுவாய். இன்னும் ஆண்டவரே, பலத்த சேனைகள்லாம் என்கிட்ட வராங்க. 5வது வசனம் பாருங்களேன், கடற்கரையின் திரளான கூட்டம் வசமாய் திரும்பும், ஜாதிகளுடைய பலத்த சேனை உங்ககிட்ட வருவாங்க.
எல்லா தேசங்களுக்கு சேனைகள்லாம் உன்கிட்ட வந்துடும், உன்கிட்ட வந்து கத்துக்கும், உன் பாதையில பின்பற்றும். உலகம் முழுவதுக்கு நீ ரட்சிப்பா இருப்ப. இஸ்ரவேல் தேசம் ரட்சிப்பா இருப்ப. 18ஆம் வசனம், 60ஆவது அதிகாரம் 18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாது. இனிமேல் உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இயேசு என்னைக்கு வந்தாரோ இனிமேல் உன்னுடைய வாசல் துதி தான், உன்னுடைய தேசம் வந்து ரட்சிப்பு தான். எல்லாருக்கும் ரட்சிப்பு தான். எல்லாரையும் காப்பாற்றுற நாடு தான் இந்த நாடு. எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற நாடு தான் நாடு. இனி சூரியன் உனக்கு பகல்ல வெளிச்சமாயிராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசமாயிராமல், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். சிந்திப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இஸ்ரேல் மேல பாரம் கொள்ளுங்கள். தேவன் எப்படி இஸ்ரேல் மேல் பாரம் கொள்றாரோ அப்படி பாரம் கொள்ளுங்கள். தேவன் ஆதரிக்காத ஒரு விஷயத்தை ஆதரிக்காதீர்கள். கர்த்தரோட வார்த்தை அங்கீகரிக்காத ஒரு விஷயத்தை அங்கீகரிக்காதீர்கள். இயேசு கிறிஸ்துடைய உள்ளம் என்ன சொல்லுதோ, ராஜ்யத்தின் விதிமுறைகளிலிருந்து, ராஜ்யத்தின் கலாச்சாரத்திலிருந்து, ராஜாவாகி இயேசுக்குள்ள இருந்து இஸ்ரேலை பாருங்கள். இஸ்ரேல் மூலம் பூமியில வெளிச்சம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. நமக்கெல்லாம் பெரிய கடமை இருக்கு இஸ்ரேல் தேசத்தை குறித்து. அது என்ன கடமை என்று நீங்கள் ரோமர் 9, 10, 11 வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் நம் கண்ணை திறப்பாராக, நம்முடைய இருதயத்தை திறப்பாராக. இஸ்ரேல் மக்களை நாங்கள் அங்கீகரித்து, உலகத்தின் எல்லா தேசங்களையும் அங்கீகரித்து, உமக்கு முன்பாக ஆசாரியர்களாக, ராஜாக்களாக நாங்கள் வந்து நிற்கிறோம். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் விட்ட பிழைய இன்னைக்கு சபை கையில் கொடுத்துருக்கீங்க, என் கையில் கொடுத்துருக்கீங்க, எங்கள் கையில் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும், எல்லா மக்களுக்கும் உமக்கு முன்பாக ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, ராஜரிக ஆசாரியர்களாக இன்னைக்கு சபையாக நாங்கள் நிற்கிறோம் அப்பா. சபையாகிய நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களையும் நேசித்து பராமரித்து, எல்லா இஸ்லாமிய தேசங்களையும், இந்து தேசங்களையும், எல்லா மத தேசங்களையும் பராமரித்து அவர்களை ரட்சிக்கப்படணும். நாங்கள் இனி வெளிச்சமாக இருப்போம், இந்த பூமிக்கு உப்பாக இருப்போம், மலை மேல் உள்ள பட்டணமாக இருப்போம். எங்கள் வெளிச்சம் தொடர்ந்து, உங்களுடைய வெளிச்சம் எங்கள் மூலமாய் இந்த பூமியில பிரகாசிப்பதாக எல்லா தேசங்களுக்கும் ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு நீர் எங்களையும் உங்களுடைய சபை மக்களையும் நீர் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.